இப்போ நாங்கள் வந்து காது குத்து விழாக்கு போக போகிறோம். இது மேலே பரணையில் இருந்தது மாடியில். இதை எடுத்துகிட்டு வந்து இனிமேல் இதை தான் கழுவிட்டு நாங்கள் வருஷத்தட்டு வைக்க போகிறோம். ஒரு குழந்தைக்கு கிஃப்ட்டு பண்ண போகிறோம். அதனால் முதல்ல எப்போயுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா வெத்தலை பாக்கு பூ பழம் இதில் கண்டிப்பாக வச்சு அதில் ஒரு என்ன கிஃப்ட்டு கொடுக்குறோமோ ஒரு 50 ரூபா பொருள் கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தாலும் 100 ரூபா பொருள் கிஃப்டாக கொடுக்குறது நம்ம தட்டில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெருமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து இதில் வந்து இப்போ என்னென்ன பழம் வைக்க போகிறேன், எப்படி வச்சு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்றதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த தட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணாத தட்டு தான், அப்படியே போட்டு வச்சனால இந்த மாதிரி இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் பழம் பூ வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு நான் கொடுக்குற கிஃப்ட்டை வச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். காது குத்து விழா மணப்பாக்கம். எப்படி இருக்கீங்க? காது குத்தியாச்சா? இந்த பழங்கள்லாம் கொட்டுங்க. கிஃப்ட் குத்து விழாக்கு வந்திருக்கோம். கோயிலெல்லாம் நல்ல காது விழா நடந்து முடிஞ்சு இப்போ கிஃப்ட்டும் கொடுத்து சாப்பிட்டாச்சு. ரிட்டன் கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. அங்கே எதிர்க்க தாமரை குளம் இருக்குது. இயற்கையான கிராமம். முடிஞ்சிடுச்சு, நாங்களாம் கிளம்புறோம். கிளம்பிட்டாங்களாம். பைபாஸ் ரோட்டில் இருக்காங்களாம். ரிட்டன் கிஃப்ட் என்னன்னு பார்ப்போம். ஒரு ஆப்பிள் வச்சுருக்காங்க, அடுத்தது ஒரு மாதுளம்பழம், 2 வாழைப்பழம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு பாக்ஸ் கும்பலாக நானே கொஞ்சம் தாமரை வர வருங்க. அதுக்காக தான் சரி சத்தம் கட்டாமல் வாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, அவனுக்காக செய்யணும். கள்ளப்பட்டி, கைக்குத்தல் அரிசி, நகை யாரும் போகலன்னு நினைக்கிறேன். எல்லாம் மூட்டை கூட. ஆமாம்.